சோழ பேரரசின் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை பெருவிழா வரும் 23ஆம் தேதியிலிருந்து 5 நாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. விழாவின் கடைசி நாளான 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சோழீஸ்வரர் ஆலய வளாகத்தை தூய்மை செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மாமன்னர் ராஜேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை சோழ பேரரசின் தலைநகராக நிர்மாணித்து அதில் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையில் சோழீஸ்வரர் ஆலயத்தையும் நிர்மாணித்தார். இந்த சோழீஸ்வரர் ஆலயம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட புராதன சின்னமாகவும் விளங்கி வருகிறது. இந்நிலையில் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை இம்மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 5 நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஆலய வளாகம் முழுவதும் தூய்மை செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆலயத்தின் கோபுர கலசங்கள், சுவர்கள், ஆலய சுவற்றில் உள்ள சிற்பங்கள் என அனைத்தையும் தூய்மை செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆலய வளாகத்தில் வளர்ந்துள்ள முட்செடிகளை அகற்றி பூச்செடிகள் மற்றும் அலங்கார செடிகளை கவாத்து செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது.